எனக்கு வந்து நவாஸ்கனியினுடைய முதல் அறிமுகமே ஆச்சரியமான கொஞ்சம் அதிர்ச்சியான அறிமுகம்தான். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு விமான நிலையத்தில் சென்னையில் இறங்கின உடனே விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்தால் ஒரு 600-700 பேர் நவாஸ்கனியை வரவேற்பதற்கு கையில் அட்டையோடு ஒரு பெரும் கூட்டம் காத்திருந்தது. நான் வந்து ஓலா டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் போகிறதுக்கு மொத்த ஒரு டிராஃபிக் ஜாமில் கொஞ்சம் அந்த ஏன்னா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர். அப்போ மனசுக்குள்ளே ஒரு இமேஜ் ஒரு படிமம் விழுந்தது. சரி அப்படின்னு ஒரு அத்தனை காரில் வந்து அவ்வளோ பேர் நின்று வரவேற்று கூட்டு போகிறாங்க. அந்த கார்லாம் போன பிறகு நான் ஒரு ஓலா டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நான் என்னுடைய வேலைக்கு போனேன். ஆனால் அதுக்கு பிறகு இந்த 1.5 ஆண்டுகளாக நான் நவாஸ்கனியை பார்க்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பந்தாலாம் இல்லாமல், அந்த பதவி சார்ந்த அதிகாரம் சார்ந்த மேட்டிமைத்தனம் இல்லாமல் ஒரு செல்ல குழந்தையை போல இருக்கிற ஒருவரை நீங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறீர்கள். இந்த கொரோனா நேரத்தில் மதுரையினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து செயல்படுவதில் மதுரையை சுற்றிய பல மாவட்டங்களிலிருந்து பல பிரச்சனைகள் மதுரையை மையப்படுத்தி வந்ததுனால அவ்வளவு தொலைபேசி அழைப்புகள், அவ்வளவு பிரச்சனைகள் நம்ம மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மட்டும் அதிகமான தொலைபேசியோ தொந்தரவோ சுமையோ எனக்கு வரலை. அதுக்கு காரணம் நவாஸ்கனி. அவ்வளவு தனி விமானங்களை ஏற்பாடு செய்கிறது, தூதரகத்துக்கிட்ட பேசுகிறது தொடர்ச்சியாக. இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பல மாவட்டங்கள் வந்து நான் சொன்னேன், உங்கள் மாவட்டத்திலே ஒரு எம்பி இருக்காருங்க, அவருக்காச்சும் ஃபோனை போடுங்க என்று. ஆனால் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணாங்க. ஏனென்றால் எந்த அமைச்சருக்கும் துடிப்பு வரலைங்க. நம்ம மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தென் மாவட்டங்களில் இருந்தால் மிக அதிகமானவர்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கிறார்கள். அதிகமான தேவை இருந்த இடத்திலே தமிழக அரசு பெரிதாக ஒத்துழைக்கவில்லை. இந்திய அரசை கேட்கவே வேண்டியதில்லை. ஆனால் அந்த நேரத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக செயல்பட்டது மிக மிக முக்கியமாக நவாஸ்கனியினுடைய பணி. அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது நவாஸ்கனிக்கு. அந்த மற்ற விவாத நேரம் முடிஞ்சனேவும் எந்திரிச்சு ஏதாவது தேவைன்னா கிளம்பி போயிடுவார். 7 மணி 8 மணிக்கு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் அவர் மட்டும் ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருப்பார். வீட்டுக்கு போயிட்டாலும் சரி, அல்லது ட்ராவலில் இருந்தாலும் லோக்சபா டிவியை பார்த்துட்டே இருப்பார். இந்த 0 ஹவர் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் 12 மணிக்கு வந்துடுவாருங்க உள்ள. நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். அன்றைக்கி இந்த கடைசி நாள் பேசுகிற போது அவர் 12:15 மணி கரெக்டாக 5 நிமிஷம் 12 மணிக்கு உள்ளே வந்தார். எப்போங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டால், பார்த்துக்கிட்டே இருந்தேனே 0 ஹவர் எடுத்துட்டான்னு தெரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்வார். ராத்திரி 12 மணிக்கு வந்து அந்த 1 நிமிடத்தில் அவர் பேசியது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. 1 நிமிஷத்தில் 3 பிரச்சனையை பேசினார். ஓமன் நாட்டில் இருக்கிற மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருதத்தை பாடமொழியாக ஒரு மொழி பாடமாக வச்சுருக்கான், ஹிந்தியை வச்சுருக்கான், மலையாளத்தை வச்சுருக்கான், தமிழை மட்டும் இல்லை. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை. அதை பற்றி பேசினார். ஹிந்தி திணிப்பை பற்றி பேசினார். தமிழ் வளர்ச்சியை பற்றி பேசினார். ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒரு பிரச்சனையும் சேர்த்து பேசினார். 1 நிமிஷத்துக்குள்ள கட 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 பேசுறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையில் இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஈடுபாடும் அக்கறையும் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுங்க. 40 எம்பி போன 5 வருஷம் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தாங்கல்ல, ஒரு ஆளாவது ராத்திரி 12:15 நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து 12:16 பேசுகிறார் இவர். இப்படி ஒரு உதாரணத்தை காட்ட முடியுமா? கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அக்கறை மிக மிக முக்கியமானது என்று நினைக்கின்றேன். அதே